ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போஸ்தலருடைய நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 25-26 வசனங்கள். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகளெல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கழன்று போயிற்று. நம்முடைய தேவன் கதவுகளை அடைக்கிறவர் மாத்திரமல்ல, திறக்கிறவரும் கூட. நமக்காக அடைக்கப்பட்டிருக்கிற, மூடப்பட்டிருக்கிற, திறக்க முடியாதபடி இருக்கிற கதவுகளை அவர் திறக்கிறார். அப்பொழுது நமக்கு அநேக ஆச்சரியங்கள் காத்து கொண்டிருக்கிறது. தேவன் திறந்து போடுவார் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை முற்றிலுமாக மாறும். நீங்கள் அப்போஸ்தலர் இந்த சம்பவத்தை வாசிக்கும் பொழுது பவுலையும் சீலாவையும் அடித்து உதைத்து சிறைச்சாலையிலே போடுகிறார்கள். அங்கே திடீரென்று அஸ்திபாரங்கள் அசையத்தக்கதான ஒரு காரியம் நடக்கிறது. இந்த கதவுகள் திறக்கிறது. கதவுகள் திறந்த பிற்பாடு இவர்களுடைய வாழ்க்கையிலே முற்றிலும் மாறுபட்ட சம்பவங்கள் நடக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த உபவாச ஜெபத்திற்கு பின்பாக அநேக கதவுகளை தேவன் திறப்பார். நீங்கள் இத்தனை நாட்களாய் ஜெபித்திருக்கிறீர்கள். தேவ சமூகத்திலே கட்டுகள் கழலும்படியாக போராடி இருக்கிறீர்கள். நிச்சயம் தேவன் கதவுகளை திறக்க வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் அப்போஸ்தலர் 16:29 வாசிக்கும் பொழுது கதவுகள் திறந்து கட்டுகள் கழலும் பொழுது அங்கே ஓடி வந்து சிறைச்சாலைக்காரன் பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக பணிகிறான். அவர்கள் இத்தனை நாள் அவனுக்கு விரோதமாக தீங்கு செய்தவர்கள் இப்பொழுது பணிகிறார்கள். நீங்கள் 33வது வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், ராத்திரியிலே அவன் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளுகிறான். ஞானஸ்நானத்தை பெறும்படி அங்கே பவுலை தன்னுடைய வீட்டிற்குள்ளாக அழைத்து கொண்டு போகிறான். அப்படி என்றால் நம்முடைய கட்டுகள் திறந்து கட்டுகள் கழன்று கதவுகள் திறக்கப்படும் பொழுது தேவன் நம்மை தேசத்திற்குள்ளே கொண்டு போய் பயன்படுத்துவார். அநேகருடைய ரட்சிப்புக்கு நாம் காரணமாக மாறப்போகிறோம். நீங்கள் 35வது வசனத்தை வாசிப்பீர்கள் என்று சொன்னால், விடுதலை ஆக்கப்படுகிறார்கள். இனி அவர்கள் அடைக்கப்படாதபடிக்கு அந்த சிறைச்சாலையிலிருந்து அவர்கள் வெளிவருகிறதை பார்க்கலாம். 38வது வசனத்தை வாசித்தால், அவர்களுக்கு பயப்படுகிறார்கள். அவர்களுடைய காரியங்கள், அவர்கள் யார் என்பதை அறிந்த பொழுது அவர்கள் மேலே இருக்கிறதான அபிஷேகம், அவர்கள் மேலே இருக்கிறதான கிருபைகளை காணும்போது அங்கே பயப்படுகிறதை நாம் பார்க்கலாம். நீங்கள் 39வது வசனத்தை வாசித்தால், இதுவரை மிரட்டினவர்கள், வித்தியாசமான வார்த்தைகளை பேசினவர்கள் இப்பொழுது தயவாய் பேசுகிறார்கள். தேவன் ஒரு கனத்தை அவர்களுக்கு உண்டாக்குவார். அவர்களுடைய தலைகள் உயர்த்தப்பட்டு மேன்மைப்படுத்தப்படும் என்பதிலே மேன்மைப்படுத்தப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய வாழ்க்கையின் கட்டுகள் அறுபட்டு கதவுகள் திறக்கும் பொழுது இவ்விதமான ஆசீர்வாதங்களை தேவன் கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார் என்பதிலே சந்தேகமே இல்லை. இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட கதவுகளை தேவன் திறக்கப் போகிறார்? நீங்கள் சங்கீதங்களின் புஸ்தகம் 78:23-28 வரை உள்ள வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், அங்கே ஒரு கதவு திறக்கப்படுகிறது. அது என்ன கதவு? வானத்தினுடைய கதவுகள். தேவன் வானத்தின் கதவுகளை திறந்து அவர்களை போஷிக்கிறதை, தூதர்களின் அப்பத்தை அவர்களுக்கு கொடுக்கிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். மன்னாவை கொடுக்கிறார், காடையை கொடுக்கிறார், தண்ணீரை கொடுக்கிறார். அவங்க தேடி போகல, தேவனே கொண்டு வந்து கொடுக்கிறார். நீங்கள் உபாகமம் 28:12 வாசித்தால், கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாக வானத்தை திறப்பார். அப்படி என்றால் வானத்தின் கதவுகளை தேவன் திறக்கும் பொழுது முதலாவது நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் ஒரு போஷிப்பு. நீங்கள் அடுத்ததாக ஆதியாகமம் 24:7 வாசிப்பீர்கள் என்றால், அங்கே கர்த்தர் ஒரு தூதனை அனுப்புவார். என்னுடைய பிள்ளைக்கு, என்னுடைய மகனாகிய ஈசாக்குக்கு பெண்ணை கொண்டு வரும்படி தேவன் ஒரு தூதனை அனுப்புவார் என்று சொல்லி அங்கே ஆபிரகாம் எலியாசரிடத்திலே சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். இந்த எலியாசர் தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் முன்பின் அறியாத இடத்திலே அவன் போய் கொண்டிருக்கிறான். இந்த முன்பின் அறியாத இடத்திலே போய் பெண்ணை கொண்டு வர வேண்டும் என்பது சாதாரண ஒரு காரியம் அல்ல. இந்த நாட்கள் மாதிரி கிடையாது.
அப்பொழுது அவன் கேட்கிறான், நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கும்பொழுது ஆபிரகாம் அழகாய் சொல்லுகிறார், கர்த்தர் ஒரு தூதனை அனுப்புவார். அப்படி என்றால் அங்கே வானத்துக்கு தேவனாகிய கர்த்தர் என்கிற வார்த்தையை ஆபிரகாம் பயன்படுத்துகிறதை பார்க்கலாம். கர்த்தர் வானத்தை திறந்து போஷிக்கிறவர் மாத்திரமல்ல, வானத்தை திறந்து நமக்கு ஒரு தூதனை அனுப்புகிறார். அந்த தூதன் நேர் வழியாய் நம்மை கொண்டு போய் நமக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களிடத்திலே அவன் சேர்ப்பான் என்பதிலே சந்தேகமே இல்லை. நீங்கள் 2 நாளாகமம் 32:21 வாசித்தால், எசேக்கியாவினுடைய நாட்களிலே எசேக்கியாவுக்கு விரோதமாக சத்துருக்கள் வந்தபொழுது எசேக்கியா அவன் ஜெபிக்கிறான், வானத்தை நோக்கி அபயமிட்டான் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் ராத்திரியிலே ஒரு தூதனை அனுப்புகிறான். அங்கே அவன் அசீரியருடைய பாளையத்திலே 185,000 பேரை சங்கரிக்கத்தக்கதாக, அதம் பண்ணத்தக்கதாக ஒரு தூதனை அவர் அனுப்புகிறார். வேதம் சொல்லுகிறது, சனகரே செத்த முகமாய் தன்னுடைய தேசத்திற்கு திரும்பி போனான் என்று சொல்லி. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாக வந்திருக்கிற சத்துருக்களின் நிமித்தம் நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீர்களா? நிற்க உங்களுக்கு பலனில்லாத நிலைமையில காணப்படுகிறீர்களா? இனி என்ன செய்வது என்று தெரியாதபடி நீங்கள் குழம்பி போயிருக்கிறீர்களா? சோர்ந்து போவாதீர்கள். தேவன் உங்களுக்கென்று ஒரு தூதனை அனுப்புவார். அந்த தூதன் உனக்கு விரோதமாய் வருகிறதான சத்துருக்களை அதம் பண்ணி போடுவான் என்பதிலே சந்தேகமே இல்லை. இதற்கு பிற்பாடு எசேக்கியாவுக்கு மிகுதியான கனம் உண்டாயிற்று. நீங்கள் 3ஆவதாக வாசித்தால் ஆதியாகமம் 7:16 கர்த்தர் திறக்கப் போகிற கதவு என்ன? ஆண்டவரே இந்த கதவை அடைத்தார். நோவாவையும் அவனுடைய குடும்பத்தையும் பேழைக்குள்ளே உள்ளே விட்டு கர்த்தர் கதவை அடைத்தார். மிருக ஜீவன்கள் இருக்கிறது. ஏறக்குறைய 1 வருஷம் 17 நாட்கள் இந்த மிருக ஜீவன்கள் நோவா அடைப்பட்டு கொண்டிருக்கிறான். வெளியே என்ன நடக்கிறது என்று ஒன்றுமே தெரியாது. அவன் பெருகக்கூடாதபடிக்கு உள்ளே அடைப்பட்டு கொண்டிருக்கிறான். எந்த ஒரு காரியத்தையும் அவனால் செய்ய முடியாது. நோவா ஏற்கனவே பேழையை அவர் செய்வதற்கென்று சொல்லி தன்னுடைய பணத்தை தான் அவர் செலவழித்திருக்கிறார். தன்னுடைய ஆண்டவர் பணம் கொடுக்கல, நீளம் அகலம் எல்லாம் சொன்னாரே வேண்டி, ஆனால் நோவா மிகுந்த பிரயாசப்பட்டு அந்த பேழையை கட்டி இருக்கிறார். இப்பொழுது இவர் அடைக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறார். ஒரு காலம் வருகிறது, தேவன் கதவை திறக்கிறார். இப்பொழுது முழு பூமி முழுவதுமே நோவாவுக்கு சொந்தமாகிவிட்டது. அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். நீங்கள் இந்த சம்பவத்திற்கு பிற்பாடுதான் நோவாவின் பிள்ளைகளுக்கே பிள்ளைகள் பிறக்கிறது. அதுவரை அவங்க 3 பேர் தான் இருக்கிறாங்க. அந்த குடும்பத்திலே ஒரு பெருக்கத்தை தேவன் கட்டளை இடுகிறதை நாம் பார்க்கலாம். அப்படி என்றால் இதுவரை நீங்கள் விதைத்த கண்ணீர், விதைத்த ஜெபம், விதைத்த பணம், ஒருவேளை இதுவரை உங்களுக்கு ஒரு பெருக்கம் இல்லாதபடி, ஒரு ஆசீர்வாதம் இல்லாதபடி அடைக்கப்பட்ட நிலைமையில இருந்தாலும் கர்த்தர் பெருக்கத்தின் கதவுகளை திறக்கிறார். நிச்சயமே நீங்கள் பெருகுவீர்கள் என்பதிலே சந்தேகமே இல்லை. முதலாவதாக வானத்தின் கதவை திறக்கிறார். 2ஆவதாக நம்முடைய பெருக்கத்தை தடை செய்து அடைத்து கொண்டிருக்கிற கதவை கர்த்தர் திறக்கிறார். 3ஆவதாக கர்த்தர் எப்படிப்பட்ட கதவை திறக்கிறார்? 1 கொரிந்தியர் 16:9 பவுல் சொல்லுகிறார், பெரிதும் அனுகூலமுமான கதவு எனக்காக திறக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் என்ன? இதுவரை நெருக்கத்தை அனுபவித்து கொண்டு, இடமில்லாதபடி தவித்து கொண்டு, வேதனைக்குள்ளாக பலவிதமான இன்னல்களுக்கு மத்தியிலே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறதை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், இனி நமக்கு பெரிதும் அனுகூலமுமான கதவுகள் திறக்கப்படுகிற நாட்கள். யோபு 36:16 கர்த்தர் சொல்லுகிறார், அவர் உம்மையும் நெருக்கத்தினின்று விலக்கி ஒடுக்கமில்லாத விசாலத்திலே வைப்பார். நாகும் 1:15 சொல்லுகிறார், யூதாவே உன் பண்டிகைகளை ஆசரி, துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருகிறது இல்லை. ஏசாயா 16:4 சொல்லுகிறார், ஒடுக்குகிறவன் இல்லாதே போவான். சகரியா 9:8 சொல்லுகிறார், இனி ஒடுக்குகிறவன் அவர்களிடத்திலே கடந்து வருவதில்லை, அதை என் கண்களாலே பார்த்து கொண்டிருக்கிறேன். அப்படி என்றால் என்ன? நம்மை ஒடுக்கின காரியங்கள், நம்மை நெருக்கின காரியங்களை கர்த்தர் இனி அடைத்து தகர்த்து போட்டு கர்த்தர் ஒன்றை செய்ய போகிறார். பெரிதும் அனுகூலமுமான கதவுகள். ஒருவேளை அனுகூலமான கதவு என்றால் என்ன? வாய்ப்புகள், வசதிகள், உதவிகள், நமக்காக ஒத்தாசைகளை தேவன் தருகிறார். நீங்கள் 2 நாளாகமம் 26:15 வாசித்தால்,
அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் பலப்படும் மட்டும் ஆச்சரியமாய் தேவன் அனுகூலங்களை உண்டு பண்ணினார். அப்படி என்றால் என்ன? ஆண்டவர் அனுகூலங்களை உண்டு பண்ணும் பொழுது நாம் பலப்படுவோம், நாம் ஸ்திரப்படுவோம் என்பதிலே சந்தேகமே இல்லை. ஊழியத்திலே, தேசத்திலே நாம் பாய்ந்து செல்லத்தக்கதாக கர்த்தர் நமக்காக வாசல்களை, கதவுகளை திறக்கிறார். ஒருவேளை சூழ்நிலையை பார்த்து கலங்காதிருங்கள், அனுபவிக்கிற நெருக்கங்களை பார்த்து சோர்ந்து போகாதிருங்கள். தேவன் கதவுகளை திறப்பார். கடைசியாக தேவன் கதவுகளை எப்படிப்பட்ட கதவுகளை திறக்கப் போகிறார்? ஏசாயா 45 அதிகாரம் 1-4 வசனங்களை வாசித்தார். கர்த்தர் வெண்கல கதவுகளை உடைக்கிறார், இருப்பு தாழ்பால்களை முறிக்கிறார், அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை அவர் தருகிறார், ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களை தருகிறார். அப்படி என்றால் என்ன? இந்த பொக்கிஷங்கள், புதையல்கள் எதை குறிக்கிறது? தேவ ரகசியங்களை குறிக்கிறது, மறைப்பொருட்களை குறிக்கிறது. இதுவரை யாருக்குமே கிடைக்காத வெளிப்பாடுகளை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு தரப்போகிறார். அன்றைக்கு பேதுருவை கேட்டார், நான் யாருப்பா? எல்லாரும் ஒன்று சொன்னாங்க. ஆனால் பேதுரு சொன்னார், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொன்னார். அப்பொழுது இயேசு சொன்னார், இது மாம்சமும் இரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரிசுத்த ஆவியானவரே உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இனி நீங்கள் மகிமையான வெளிப்பாடுகளை பெறப்போகிறீர்கள். பரலோக ரகசியங்களை ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறார். மேன்மையான வெளிப்படுத்துதல்களை உங்களுக்கு தரப்போகிறார். அதுதான் பொக்கிஷங்களும் புதையல்களுமாக காணப்படுகிறது. அதை விட பொக்கிஷம் வேற இந்த உலகத்துல இல்லைங்க. ஆவியின் வரங்கள், கிருபைகள், கர்த்தர் கொடுக்கிறதான வெளிப்பாடுகளை காட்டிலும் மேன்மையான ஒரு பொக்கிஷம் இந்த உலகத்துல இல்லவே இல்லை. கர்த்தர் அப்படிப்பட்ட பொக்கிஷங்களை உங்களுக்கு தரும்படியாக வெண்கல கதவுகளை கர்த்தர் உடைக்கிறார். மறைவானவைகள் நம்முடைய கர்த்தருக்கு மாத்திரமே உரியவைகள். அவரே இருளிலே இருக்கிறதை அறிவார். யாராலையும் அதை கண்டுபிடிக்க முடியாது. எந்த சயின்டிஸ்டாலையும் இப்படிப்பட்ட தேவ ரகசியங்களை கண்டுபிடிக்கவே முடியாது. அவைகளை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். எனவே உற்சாகமாக, சந்தோஷமாக இருங்கள். உங்கள் வாழ்க்கையினுடைய சிறைச்சாலைகளினுடைய அஸ்திபாரங்கள் அசையத்தக்கதாக தேவன் இந்த உபவாச நாட்களில் இறங்கி கிரியை செய்து கொண்டிருக்கிறார். கட்டுகள் கழன்று விட்டது, கதவுகள் திறந்து விட்டது. எனவே துதித்தலுடனே கூட, சந்தோஷத்துடனே கூட ஒரு புதிய வருஷத்திற்குள்ளாக போங்கள். மீதி இருக்கிற நாட்களிலே தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுத்து உங்களை ஆராய்ந்து பார்த்து இன்னும் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்காக கர்த்தர் புது கதவுகளை திறப்பார் என்பதிலே சந்தேகமே இல்லை. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you.